ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு ஈஸியாக ரசம் வைக்கிறது எப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு ரசம் எப்படி வைக்கிறதாங்க பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கணும். கூட 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டு 3 தக்காளி பழம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், ஒரு முழு பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊற வச்ச தக்காளி புளி கரைசலை நல்லா கையில் போட்டு கரைச்சி விட்டுடணும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் 7 8 உணர்ந்த மிளகா போட்டு கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு சீரக பொடியும் போட்டுட்டு கூடவே கொஞ்சமா பெருங்காயம் போட்டு இதெல்லாம் சிம்மில் தாங்க வச்சு செய்யணும். பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச கரைசலை ஊற்றிடணும். ரசம் கொதிக்க கூடாது. கொதிக்கிற ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூடான ரசம் ரெடி. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். கிரியேட்டிவிட்டியான ஃபுட். கிரியேட்டிவான ஃபுட்டா? ஐஸ் கிரசமா? ஐஸ்கிரீம் ரசத்துல மிக்ஸ் பண்ணி சூப்போட டெண்டரா பண்ணிட்டீங்க. எங்கடா போற? சாப்பிடுங்க. என்ன இது ஐஸ்கிரீம் ரசத்தை மிக்ஸ் பண்ணி என்னடி சாப்பிடுறது? சாப்பிடுறா.